வணக்கம் சுட்டி குட்டீஸ். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய ஓநாய் வாழ்ந்து வந்தது. அது தனக்கு கிடைக்கும் உணவை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாது. ஒரு நாள் அந்த ஓநாய் ஒரு பெரிய இறைச்சித் துண்டை கண்டெடுத்தது. அப்பொழுது அங்கு வந்த ஒரு நரி அந்த ஓநாயிடமிருந்து இறைச்சியை தந்திரமாக பறிக்க நினைத்தது. காட்சி 1. நரி ஓநாயை சந்தித்தல். நரி: வணக்கம் ஓநாய் அண்ணாரே. கையில் என்ன அது? வாசம் ஆளை தூக்குகிறதே. ஆனால் பாவம், நீங்கள் இதை போய் சாப்பிடப் போகிறீர்களே என்றுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஓநாய் உருமிக்கொண்டு: ஏன் நரியே அப்படிச் சொல்கிறாய்? இது எனக்கு கிடைத்த அருமையான உணவு. நரி: அண்ணாரே, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ஆற்றின் அந்த பக்கம் ஒரு பெரிய சிங்கம் ஒரு பெரிய வேட்டை விருந்து வைத்திருக்கிறது. அங்கு சென்றால் இதைவிட 10 மடங்கு பெரிய இறைச்சித் துண்டுகள் கிடைக்கும். இதை வைத்திருந்தால் அந்த சிங்கம் உங்களை உள்ளே விடாது. ஓநாய் யோசித்தபடி: அப்படியா சொல்கிறாய்? நிஜமாகவே அங்கு பெரிய விருந்து நடக்கிறதா? நரி: ஆமாம் அண்ணாரே, நான் பொய் சொல்ல மாட்டேன். அந்த ஆற்றில் இருக்கும் ஒரு பெரிய பாறைக்கு அடியில்தான் சிங்கம் உணவை பதுக்கி வைத்திருக்கிறது. நீங்கள் அங்கே ஓடிச் சென்று அந்த பாறையை நகர்த்தினால் போதும், உங்களுக்கு ராஜ விருந்து கிடைக்கும். கதை சொல்பவர்: பேராசை கொண்ட அந்த ஓநாய் நரியின் பேச்சை நம்பியது. கையில் இருந்த இறைச்சியை அங்கே போட்டுவிட்டு ஆற்றை நோக்கி வேகமாக ஓடியது. காட்சி 2. ஆற்றின் ஓரம். ஓநாய்: இதோ வந்துவிட்டேன். அந்த பாறை எங்கே இருக்கிறது? ஆமாம், இதோ தெரிகிறது. இதன் அடியில்தான் பெரிய விருந்து இருக்கிறதா? கதை சொல்பவர்: ஓநாய் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி ஒரு பெரிய பாறையை தள்ளியது. ஆனால் பாறை நகர்ந்தவுடன் அங்கிருந்து வெள்ளம் போல தண்ணீர் சீறி பாய்ந்து வந்தது. ஓநாய் அந்த வேகத்தில் ஆற்றில் தடுமாறி விழுந்தது. காட்சி 3. நரியின் வெற்றி. நரி சிரித்துக்கொண்டே: பாவம் ஓநாய் அண்ணார், பேராசை பெரு நஷ்டம் என்பது இப்போது புரிந்திருக்குமே. அவர் ஆற்றில் நீந்தி வருவதற்குள் நான் இந்த இறைச்சியை நிம்மதியாகச் சாப்பிடுவேன். நீதி: அதிகமான பேராசை ஆபத்தில் முடியும். அதேபோல் அடுத்தவர்கள் சொல்வதை ஆராயாமல் நம்பக்கூடாது. Subscribe to Chutti Cooties.